ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரொஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் 3Dயில் ஜொம்பி வைரஸ் பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, let's get into the gameplay video. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்துச்சு. வந்துட்டு பிடிச்சிருந்தாலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஷபா, ஒரு வழியாக நம்ம 2 வெஹிக்கிள்ஸ் எடுத்து வந்தாச்சு. இன்னும் 2 வெஹிக்கிள்ஸ் ஏதோ இடத்துல இருக்கா. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியல. ஸோ வாங்க போய் தேடுவோம். ஸோ அது முடிக்கு நீங்கள்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணால் லைக், ஷேர் பண்ணிட்டு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நேரடியாக இங்கே போகிறோம். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா வேறு என்ன, அந்த இன்னும் 2 லொக்கேஷன் தேடி தான் போகிறோம். ஒரு லொக்கேஷன் ஏதோ ஒரு இடத்துல காட்டுது, இன்னொரு லொக்கேஷன் ஷோரூம் அங்கே காட்டுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ணுவோம், ஷோரூம் போயிடுவோம் கைஸ். ஏன்னா ஷோரூம் கிட்டே இருக்கே, இங்கே வர கண்ணு கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. இது எங்கே போகிறதுன்னு எனக்கே தெரியல கைஸ், அப்படிப்பட்ட இடத்துல இருக்குது இந்த இன்னொன்று. ஸோ அதனால் அதை நம்ம கண்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம நேரடியாக எங்கே போக போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அதுதான் இது ஷோரூம். ஸோ இங்கே பாருங்கள், ஜெட்டி படமாக ஒருத்த ஓடியாடுறான். டேய் உங்களை போடுறா, தூக்கி ஒரு அடி மோட்டரை வீடியோ அடிச்சுட்டு சப்பே ஆயிடுவேன் மூஞ்சி. அதோட அந்த மாதிரி எந்த இடமா அடையாளம் தெரியாத மாதிரி ஆயிரும். நம்ம ஃபுல்லாவில் பேசிகிட்டு இருக்குமே. ஓகே அதெல்லாம் பெருசாக எடுத்துக்குவேன் நான் அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். ஸோ கோழி கைஸ் இப்போ தான் கைஸ் மணி இப்போ மணி 6. ஒரு மத்தியானம் இருக்கும். இந்த பைத்தியக்கார கோழி இந்த நைட் டைமில் கற்றுது. அது காலையில் 6 மணிக்கு போக சொன்னால் மத்தியானம் 6 மணிக்கு போயிட்டுருக்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், இந்த மோட்ரு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. கைஸ் இந்த நம்ம மோட்டரை நான் கேட்க போகிறேன் கைஸ் அவங்ககிட்ட, இந்த சயின்டிஸ்டே வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னா, இந்த மோட்டர்லேருந்து அந்த மருந்து எடுத்தாச்சுன்னா எனக்கு இந்த மோட்டரை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறேன் கைஸ். இந்த மோட்டரை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கைஸ், பார்த்தானே எனக்கு பிடிச்சிச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது என்ன டிசைன் தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. கண்ணாடி அழகாக இருக்கா, எது அழகாக இருக்குது என்கிட்ட கேட்டால் எனக்கு பதில் இல்லை. ஏன்னா இந்த மோட்டரே அழகாக இருக்கே, என்னத்தான் அழகு பார்க்குறது, அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தாலே அழகாக இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மோட்டர் நான் கேட்கலான்ட்ருக்கேன். ஐயோ நடு ரோட்டு நாய் மாரி நின்று நடு ரோட்டை இங்கே எடுத்துட்டானே. அப்படியே என்னடா ஆச்சு, என்ன ஃபுட்பால் ஆடுறீங்க? ஐயோ ஏங்க, மெஸ்ஸி, நேமார், மாப்பே 3 பேர் சென்டானுங்க. ரொனால்டோ இங்கே நல்ல ஏச்சு தோலடா அதுங்க எத்திட்டு தானே இருக்கீங்க. 75 years later. ஸோ கைஸ் நானும் திரும்ப கேம் கொள்ள வந்துட்டேன். அந்த பைத்தியக்காரனுங்க இருக்கானுங்க 4 பைத்தியங்க, அந்த 4 பைத்தியமும் சேர்ந்து கேமே கிளிச் ஆக்கிட்டானுங்க. ஒரு வழியாக நான் திரும்ப முதல்லேருந்து எல்லாத்தையும் இந்த கேள பசுகளால் எல்லாத்தையும் முதல்லேருந்து போட்டு எடுத்து வந்தேன். ஸோ நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இதுக்காக மறக்காம லைசன்ஸ் நவர நான் ஒன்று அடித்து விழுவ மாட்டேன்டா இன்றைக்கி. நல்லரா காடி 2 மோட்ரு 2 காடி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கெஸ்ஸிங். இப்போ நான் 2 மோட்டர் எடுத்தேன், 2வது காடி எடுத்தானே விட்டு ஏற்றி சாவடிக்கேன்டா உடனே. இது நான் வைக்கிற கட்டலாடா. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். நாரப்பையில வைத்தறிச்சல் வாங்கி கூட்டி சாவுங்கடா. நாரப்பையில பாருங்க பிச்சைக்காரமாக ஓடிட்டு இருக்கான். டேய் சவுடா சவு என்ன தப்பிக்கிறீங்களா? ஏன்றா நல்லா என்னங்க செத்துருச்சு. எஸ். ஸோ ஒரு வழியாக செத்து போச்சு. செத்து போனானா என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, புல்லட் வாங்கிட்டேன். புல்லட்டை இப்படி பூமர் ஓட்டுறது மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கேன். டேய் போயிடுறாங்கட்டு செத்துடுறாப்ப அங்கே எங்கேயா சாத்துல விழுந்து என்கிட்ட வராதான் வேறு பசங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நேரடியாக அப்படியே ட்ரிஃப்ட் அடிச்சுட்டு இருக்கேன் அந்த மோட்டரில். ஓகே, ஸோ அப்பப்போ ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ரோட்டில் ட்ரெயின் ஓடுது. எப்படா ட்ரெயின் ஓடுது கேட்டிங்கன்னா நான் சொல்லியா, அப்படி செஞ்சால் தான் ரோட்டில் ட்ரெயின் ஓடும், பஸ் ஓடும். அதோட குட்டி ரோட்டிலலாம் பெரிய லோரி ஓடும். இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. ஒரு ஆள் வீடு செஞ்சுட்டாலும் இருக்க முடியாது. என்ன பண்ணுறது, நம்மளை இன்றைக்கி நல்லபடி இருக்க விட்ருக்காங்க.
அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வெறியில் போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ நம்ம ஃபைனலி வந்து இங்கே வந்தாச்சு. புல்லட் இடத்தெல்லாம் போனால் வேலைக்கே ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு வேறு மோட்டரை வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேன். 5 hours later. ஃபைனலி நம்மள வந்து H2R வாங்கியாச்சு. H2R நம்ம செல்லக்குட்டி ஜிடிஆர் வந்து வீட்டில் தான் இருந்துச்சு. அப்போ நம்ம செல்லக்குட்டி H2R வீட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம செல்லக்குட்டி H2R நான் எடுத்து வந்துட்டேன். என்ன தான் நம்மளுக்கு போட்டி இருந்தாலும் நம்ம செல்லக்குட்டி ஜிடிஆர் தான் நம்மளுக்கு உதவி செய்யும். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து H2R உதவி செய்யுது. ஸோ நம்ம ஜிடிஆரை காப்பாற்றவே H2R தான் உதவி இருந்துச்சு. அப்போ பார்த்துக்கோங்க நம்மளுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு H2Rன்னு. ஐ ரியலி லவ் H2R. H2R நீ வீட்டுக்கு போயிரு, நான் என் கூட்டாளி கூட வந்துடுறேன். கூட்டாளி கூட வந்துடுறேன். நான் இங்கேருந்து என் கூட்டாளிக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறேன். அப்புறமா வந்து நான் எடுத்துடுறேன். ஓகே, இங்கே போருங்க இவங்க ஃபெராரி கோஸ் ஃபெராரி. ஸோ நம்ம டான் போட்டு பார்ப்போம் இது உள்ளே எங்கே தான், அதாவது அது இந்த காடிக்குள்ளே எங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுவோம். கோய்ஸ் இங்கே பாருங்கள், இந்த சோப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஜாமான். ஸோ உங்களுக்கு ஒன்றா ஜாமான் ரிவீல் பண்ணியிருக்கேன். இன்னும் மிச்சபி ஜாமான்லாம் வந்து அந்த ஜாமான் உள்ளே இருந்துச்சு, அதனால தான் அதெல்லாம் ரிவீல் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா காடி எடுத்து இங்கே ஜம்ப் பண்ண போகிறேன். என்னென்ன நடக்க போதோ தெரியலையே, ஜம்ப் பண்ணுவோம். ஐயோ காடி தலையில இருக்கு. காடி நேரம் ஆயிடுச்சு. காடி சைட்டா. ஓப்பா, ஆஹா, வந்து கொஞ்ச நேரத்தே ஃபெராரி நியூ மாடல் இதாக்கிட்டோம். இது பார்த்தா ஃபெராரி நியூ மாடல் மாதிரி அப்படி கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், நம்ம போன விட முஸ்தாங்க வந்து நியூ இது போட்டோம். என்னது நியூ டிசைன் இதாக்கணும். ஸோ இந்த வாட்டி இது ரோஹிம் ப்ரோப்ளே மேக் ஃபார் த ஃபெராரி காஸ் த நியூ மாடல் ஆஃப் த வேர்ல்ட் ஆஃப் த ரோஹிம் ப்ரோப்ளே மேக் த ஃபெராரி நியூ மாடல் ஆன் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப மாசா நியூ மாடல்லையே ஆக்கியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நேரடியாக நீங்கள் எடுத்து போய் பார்க்க பண்ண போகிறோம். ஓஹோ ஜஸ்ட்டு வளையணும். ஓகே, லைட்டாக வளைஞ்சிட்டா ஓகே முடிச்சு. சட்டி சார் தம்பி, நான் லாஸ்ட்டோ லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், வந்து அது இன்னொன்று எடுக்கல. அட நாரப்பையில் இன்னும் எவ்வளோடா இருக்கே. ஆமாம் கைஸ், ஸோ நான் உங்களுக்கு வந்து கீழே அமேசானில் இன்னொரு காடி வாங்கிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். 10 hours later. ஸோ கைஸ், நான் வந்து ஜெட் பேக் வாங்கிட்டேன். ஏன்டா ஜெட் பேக் வாங்கினேன் அப்படி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இப்போ கொடுத்த லொக்கேஷன் நம்ம ஊரிலே இருக்கிற மிக ஹையஸ்ட் பில்டிங்கில் இருக்குது. அப்போ அதுக்கு போகிறதுக்கு ஒரு வழி இல்லை, ஒரு படிக்கட்டு இல்லை, ஒரு ஏணி இல்லை, ஒரு லிஃப்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம எப்படி போகிறது? அதனால தான் இந்த ரோஹி ப்ரோப்ளே காட் ட்ரிக் அண்ட் டிப்ஸ் அப்படின்ற மாதிரி நான் என்னோடய ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மூலியமாக பச்சு அப்படியே வந்து நான் இப்போ யோசிச்சு ஜெட் பேக் எடுத்திருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்லிட்டு நான் நேரடியாக. ஓகே, ஸோ நான் ரொம்ப ஈஸியாகவே இதை எடுத்துட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்பட நினச்சேன். பெருசாக எல்லாத்தையும் இப்போ ஜெட் பேக்லேயே எடுத்துக்கலாம். அம்மா நம்மளுக்கு ஏன் எவ்வளோ லேட்டாக யோசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாகிட்டேன். ஐயோ என்னடா, ஓகே ஒரு வழியாக மோட்டர் எடுத்துட்டேன். கிளிச் ஆயிடுச்சோ பயந்தே போயிட்டேன். ஓகே, ஸோ நம்ம இங்கே ஸ்டண்ட் பண்ணிடணும். புட்டு பில்டிங் விட்டு பில்டிங் மாசான மூமெண்ட். ஏங்க ஒரு பில்டிங் விட்டு ஒரு பில்டிங் தாவிட்டு லெண்டிங் பண்ணிட்டு எகெயின் தாவிட்டு எகெயின் லெண்டிங் பண்ணி ஓட்டுறோம். இவங்க உண்மையான இதான் அங்கே மாஸ் மூமெண்ட்டு. லெஜெண்டரி மூமெண்ட் இன் இந்தியா பைக் நான் மேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமையாக இருக்கு கத்திட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபைனல் த லாஸ்ட் ஒன் மோட்டர் பைக்கை எடுத்து வந்து இன்னும் படிச்சு. ஓகே, ஃபைனல் படிச்சு. ஸோ நம்ம இப்போ ஒரு காடி வாங்கிட்டு வந்துடுறேன். அப்போ தான் இவனை ஓரமாக நிப்பாட்டி இவங்ககிட்ட நம்ம வந்து பேச முடியும். இல்லாட்டி இந்த பயப்புள்ள வந்து உள்ளே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணும். ஸோ வாங்க, நான் ஒரு அமேசானில் ஒரு காடி வாங்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 12 seconds later. ஸோ கைஸ், நானும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 1000 வாங்கிட்டேன். 1000 வாங்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, 1000 வாங்கிட்டு தான் இதை ஓரமாக நிப்பாட்டி அப்படியே அந்த பயப்புள்ள லேப்புக்குள்ளே புந்தோம். ஓகே, ஸோ உள்ளே போட தம்பி, உள்ளே போட. ஓகே வந்தாச்சு. ஓகே போயிட்டேன். எஸ் சண்டீஸ் எங்கே இருக்கீங்க? சொல்லு போ தம்பி. நீ சொன்ன மாதிரி எல்லா கடையும் எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அது மணிக்கு ஒரு விஷயம் சண்டீஸ். என்ன தம்பி, அங்கே ஒன்றா தான் நான் ஒரு மோட்டர் நிப்பாட்டி வச்சுருக்கேனே. ஆமாம், எனக்கு அந்த மோட்டர் வேணும். இவ்வளோ தானே, எடுத்துக்கோப்பா தம்பி. நீ இவ்வளோ விஷயம் செய்கிற, நான் உனக்கு எடுத்துகிட்ட 1 million கிட்ட கொடுக்கலான் இருக்கேன். அதையும் நீ வந்து ஒரு போனஸாக எடுத்துக்கோயே. 1 million? இப்போ நான் ஊரை காப்பாற்ற 1 million
ஆமாப்பா எனக்கு ஒரு 10 மில்லியன் வருது அது ஒரு 10% நான் உனக்கு கொடுக்குறேன் ஓகே தானே 10 மில்லியன்ல 10%. டேய் பாதி கொடுறா இந்த உலகத்தை காப்பாற்ற பாதி நான் தான் காடி எடுத்துகிட்டு இருந்தேன். சரி 50 மில்லியன் ஓகே 5 மில்லியன். ஸோ 10 மில்லியனில் நான் உனக்கு 5 எனக்கு 5 ஓகே. இது ரைட்டான ஒரு பேரம். ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து உருவாக்கிறேன். ஸோ அந்த மோட்டரை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு. ஓகே ஸோ நான் மருந்தை உருவாக்கிட்டு நான் உன்னை கூப்பிட்றேன். 1 day later. தம்பி சொல்லு சண்டீஸே. ஃபைனலி மருந்து உருவாக்கி அந்த பிளேனுக்குள்ளே வச்சிட்டேன். அந்த பிளேனை எடுத்துகிட்டு நீ நேரம் என்ன பண்ணுறேன்னா ஏதாச்சும் ஒரு ஹையஸ்ட் பில்டிங்கில் மோதி அந்த கப்பையில் உள்ள மருந்தெல்லாம் வெடிக்க விட்டு வச்சுக்க. அதோட நம்ம சிட்டி ஸ்கியூர் அவன் சொல்கிறேன் சண்டீஸே. ஆமாம் சரி நான் இப்போ அந்த வேலையை பண்ணுறேன். ஓகே ஸோ இந்த இதை தான் வந்து சொன்னேன் இருந்தாலும் உடச்சி போகிறேன்டா உடச்சிக்கிட்டு வந்துட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய பலசாலின்னு இதில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம். அந்த இதே வந்து எதுவும் நட்டில் பூட்டி வச்சுருக்கானுங்க. அதை உடச்சிட்டு வந்து பெருமையாடா கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ் பெருமை தான். ஐயோ நாங்கள் இது இப்படி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே லெஸ்கோ. ஓகே ஸோ இப்போ வந்து சின்ன பிளேன் அங்கே இருக்குது. சின்ன பிளேன் நம்ம ஓட்டுறோம் பெரிய பிளேன் அங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கப்பையை வந்து தரையிலேருந்து லேண்டுலேருந்து எடுத்துட்டோம். ஹையஸ்ட் ஏதாச்சும் ஒரு பில்டிங் வளர்த்தியாக உள்ள பில்டிங்கில் அடிக்க சொன்னார் இருந்தாலே இப்போ என் கண்ணு முன்னுக்கு ஒரு ஹையஸ்ட் பில்டிங் தெரியுது அங்கே போய் இடிச்சிட வேண்டியதான். கே நான் எங்கே இருக்கேன்? நம்ம வந்து பிளேன் உள்ள மருந்து இருக்கா இல்லை முன்னுக்குள்ள மருந்து காணோம். அப்போ பின்னால் உள்ள மருந்து அது எங்கே காணாம போயிருக்கணும். என்னடா சரியாக தெரிய மாட்டுது. இல்லை இருக்கக்கூடாது. எஸ் பிள்ளைகள் உள்ள மருந்தும் போயிடுச்சு. எஸ் ஃபைனலி நம்ம வந்து எல்லா மருந்தையும் வந்து பரப்பி விட்டாச்சு. ஓகே ஸோ இப்போ என்ன நடந்துச்சு? காடியில் ரோடு போகுது. ஆள் இருக்காங்களா உள்ள? நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஆளை. என்ன ஆனால் ரோட்டில் யாருமே இல்லையே. ஹலோ காய்ஸ் யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? நாங்கள் யாருமே காணோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்த அந்த ரிவர்ட் மோட்டரை எடுத்து நம்ம தேடுவோம். ஸோ நம்ம இந்த உலகத்தை காப்பாற்றினா நம்மளுக்கு 5 மில்லியனோ அதோட இந்த மோட்டரை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம நேரடியாக தேடி பார்ப்போம். ஸோ யாராச்சும் ஆள் யாருமே என் கண்ணுக்கு தென்பட மாட்டாங்க. யாரும் நடந்து போகிறாங்க. சரி நம்ம போய் இறங்கி பார்ப்போம். ஐயோ இவன் வேற கைஸ் கூச்சிக்கிட்டு இருக்கான். கே ஆள் நல்லா ஐட்ட மாதிரி தான் இருக்காங்க. ஹலோ அண்ணே ஃபைனலி நல்லா ஐட்டிங்களாண்ணே. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் உங்க எல்லாத்தையும். நாரப்பையில நான் பண்ணது யாருக்குடா தெரியும்? அந்த கடவுளுக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க நீங்களும் உங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். சொல்லாம இருக்கா லைசன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த உலகத்தையே காப்பாற்றிருங்க. ஆனால் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்களாச்சும் லைசன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகேயா? நான் அந்த ஒரு விஷயம் தான் கேட்குறேன். மறக்காமல் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்ம இப்போ வாங்க நேரடியாக நம்ம வீட்டுக்கு போகலாம். ஃபைனலி நம்ம இந்த ஊரை காப்பாற்றியாச்சு. ஃபைனலி நம்மள இந்த ஊரை காப்பாற்றியாச்சு. ஸோ இதான் வந்து இந்த வீடியோட பார்ட் 2. ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. சொல்ல மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டோரி லைன்ஸ் வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். Bye.